வெல்கம் பேக் ஐசிஎஸ்சி நண்பர்களே. நம்மளோட ஃப்ரீ ஐசிஎஸ்சி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோக்கு கீழே இருக்குது. இந்த குரூப்பில் டெஸ்ட், டவுட் சால்விங், அப்டேட்ஸ், ஸ்டடி டிப்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். கைண்ட்லி ஜாயின் த குரூப். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவும் வந்து பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ், சாரி, ஃபோர்ஸ் லெசனில் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் தான் இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து மொமெண்டம் பேஸ் பண்ண சம், சரியா? ஸோ மொமெண்டம் பேஸ் பண்ண சம் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஏவை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அந்த சம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மொமெண்டம் ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு பேப்பர் லைட்டாக எடுத்து எழுதிக்கோங்க. கண்டிப்பாக இது யூஸ் ஆகும், சரியா? ஸோ ஒரு கார், ஸ்கூட்டர் ரெண்டு பேரை பற்றி பேசியிருக்காங்க, சரியா? ஸோ கார் வந்து நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ கார் வந்து மாஸ் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ காரோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 கேஜி, கரெக்டாக 600 கேஜி. ஓகே, அதே மாதிரி இப்போது வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார், ஸ்பீடுன்னு சொன்னாலும் சரி, வெலாசிட்டி சொன்னாலும் சரி, சரியா? ஸ்பீட் ஆஃப் த கார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 10 மீட்டர் பர் செகண்ட். அவ்வளோ வேகமாக போகல, கம்மியாக தான் போகுது. ஓகே, செகண்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கூட்டர், சரியா? ஸோ ஸ்கூட்டரோட மாஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? மாஸ் ஆஃப் அ ஸ்கூட்டர் இஸ் வாட்? 80 கேஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வி ஹாவ் ஸ்பீட், அதோட வெலாசிட்டியும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நத்திங் பட் 50 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்பேர் தேர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? கம்பேர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கம்பேர் ரொம்ப டைரெக்டாக சொல்லணும்னா இட் இஸ் நத்திங் பட் ரேஷியோ, வேற ஒன்றும் இல்லை. ஸோ மொமெண்டம் ஃபார்முலா உங்களை ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி, அதுதான் ஃபார்முலா, சரியா? ஸோ நம்மக்கிட்ட கேஸ் 1 இருக்குது, அதே மாதிரி கேஸ் 2 இருக்குது. ஸோ மாஸ் 1 என்ன வந்திருக்கும்? மாஸ் 1 வந்து 600, சாரி, மொமெண்டம் ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கும்? 600 இன்டூ 10, அவ்வளோதான், சரியா? ஸோ இங்கே ஆன்சர் என்ன வரும்? 6000 அப்படின்ட்டு சொல்லி வந்திருக்கோம் இல்லையா? 6000, சரியா? இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? கேஜி மீட்டர் பர் செகண்ட், சரியா? கேஜி மீட்டர் பர் செகண்ட். இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? அதே தான், PV இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ மொமெண்டம், விச் இஸ் நத்திங் பட் 80 இன்டூ 50, சரியா? ஸோ இங்கே என்ன வந்திருக்கும்? இட் இஸ் 5000 இல்லையா? 8 5 ஆர் 40, சாரி 4000, சரியா? 4000 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். இப்போ என்ன கேட்குறாங்க? கம்பேர். நம்ம இப்போ தான் கம்பேரே பண்ண போகிறோம். நம்ம கம்பேரே பண்ண போகிறோம், சரியா? P1ன்னு வச்சுக்கலாம், இதை P2ன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் டேக் தி ரேஷியோ. சார், நான் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் ரேஷியோ எடுக்கணுமா? அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே கூட எடுத்துருக்கலாம், கேன்சல் பண்ணி எடுத்துருக்கலாம். நான் அப்படியே வேணால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 600 இன்டூ 10, 80 இன்டூ 50, சரியா? ஸோ 10 1s are 10 5s are, சரியா? ஸோ 5 1s are 120, சரியா? ஸோ 8 2 டேபிள்ஸ், சாரி 4 டேபிள்ஸில் போனால் 2 3ன்னு வந்திருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 3:2. இல்லை 6000/4000 பண்ண ஆன்சர் எனக்கு ஈஸியாக வந்திருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல, பட் மல்டிப்ளிகேஷன்லேயே நான் வித்தவுட் மல்டிப்ளைங் நான் சால்வ் பண்ணலான்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. 3:2. சார், ஏன் சார் ரேஷியோ போடல அப்படின்னு கேட்காதீங்க. கம்பேரிசன்லையும் ரேஷியோலையும் எப்போவுமே யூனிட்ஸ் வராது, ஆல்வேஸ் ரிமெம்பர். ஸோ P1:P2, வாட் இஸ் த கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 3:2. அதாவது கார் 3 மடங்கு மொமெண்டமோட இருக்குது, ஆனால் ஸ்கூட்டர் அதை விட 1 மடங்கு கம்மி, அதாவது 2 மடங்கு மொமெண்டமில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ வாட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் திஸ் கொஷின்ஸ்? இது வந்து பார்ட் ஏ, கம்பேர் திஸ் மொமெண்டம் அப்படின்றது பார்ட் ஏ. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் நம்ம யோசிச்சு பண்ண வேண்டிய கொஷின். இது வந்து காம்படென்சி பேஸில் நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து கொஷின் அதே தான். விச் வெஹிக்கிள் வில் ரிக்வயர் மோர் ஃபோர்ஸ் டு ஸ்டாப்? இப்போ வந்து காரை நீங்கள் தனியாக நிறுத்தணும், ஸ்கூட்டரை நீங்கள் தனியாக நிறுத்தணும். ஆனால் அதுக்கும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சேம் இன்டர்வல் ஆஃப் டைமில் நிறுத்தணும். ஆனால் அது எவ்வளோன்னு சொல்லலை. 2 செகண்ட் நிறுத்தணுமா, 3 செகண்ட் நிறுத்தணுமா அப்படின்றது எதுவுமே சொல்லலை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? அதை அசியூம் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ நீங்களே ஒரு நம்பர் கெஸ் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக லெட்ஸ் டேக் டைம் ஆஸ் 1 செகண்ட், சரியா? ஒரே செகண்டில் நான் காரையும் நிறுத்தணும். அதாவது 6000 மொமெண்டம் உள்ள காரையும் நான் 1 செகண்டில் நிறுத்தணும், 4000 மொமெண்டம் உள்ள ஸ்கூட்டரையும் நான் 1 செகண்டில் நிறுத்தணும்னு அசியூம் பண்ணிக்கிறேன், சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து டைம் உள்ளே கொண்டு வரோம் இல்லையா? டைம் உள்ளே கொண்டு வரும்போது நம்ம எவ்வளோ வேகத்தை, எவ்வளோ ஃபோர்ஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க, சரியா? ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட், ஃபோர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு MA கேள்விப்பட்டிருப்பீங்க. F is equal to mass into acceleration கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுலேயே ஒரு சின்ன டெரிவேஷன் ஒன்று பண்ணிங்கன்னா மொமெண்டம் பை டைம் கண்டிப்பாக வரும். ஸோ F is equal to சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் மொமெண்டம் ஆஃப் அ கார் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 6000
டிவைடட் பை 1 போட்டால் என்ன வரும்? அதே ஆன்சர் தானே வரும், 6000 நியூட்டன் தானே வரும். ஓகேவா? அதே மாதிரி காருக்கு போட்டால் என்ன வரும்? 4000 டிவைடட் பை 1 வந்தால் என்ன வரும்? 4000 நியூட்டன் தானே வரும். சரியா? அஃப்கோர்ஸ் அப்போ எதுக்கு அதிகமான ஃபோர்ஸ் தேவைப்படும்? ஒரே செகண்டில் நிறுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு லாஜிக்கலாகவே தெரியுது தானே. கார் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா தான் ஒரே செகண்டில் நிற்கும். அதாவது எவ்வளோ? 6000 நியூட்டன். அதே காருக்கு 4000 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும், அந்த கார் வந்து ஸ்கூட்டர் வந்து நின்றுடும். சரியா? ஸோ விச் வில் ஹாவ் மோர் ஃபோர்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் எப்படி எழுதணும்? கார் வில் ஹாவ் மோர் ஃபோர்ஸ் டு ஸ்டாப். கார் தான் அதிகமான ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும், அதிகமான ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். சரியா? எஸ். ஓகே. இதே சேம் டிஸ்டன்ஸில் போய் நிறுத்தணும். சரியா? இஃப் யூ ஹாவ் டு ஸ்டாப் த வெஹிக்கிள் அட் த சேம் டிஸ்டன்ஸ். சரியா? இதுவும் நம்மளுக்கு லாஜிக் தான். எந்த வண்டி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோ அதுக்கு தான் நான் நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணுவேன். கரெக்டாக? இது கேல்குலேஷன்லாம் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யார் அதிகமான வேகத்தில் போயிட்டுருக்கா? ஸ்கூட்டர். ஏன்னா ஸ்கூட்டர் என்ன வேகத்தில் போட்டிருக்கு? வெலாசிட்டி ஆஃப் த ஸ்கூட்டர் இஸ் வாட்? 50 மீட்டர் பர் செகண்ட். சரியா? ஆனால் வெலாசிட்டி ஆஃப் அ கார் இஸ் வாட்? 10 மீட்டர் பர் செகண்ட். அஃப்கோர்ஸ் அப்போ யாருக்கு நீங்கள் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மீட்டர் தூரத்தில் நிறுத்த முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூட்டரோட வெலாசிட்டி தான் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கூட்டர் வில் ஹாவ் மோர் ஃபோர்ஸ் டு ஸ்டாப் இட். ஓகே. ஸோ இது வந்து நம்ம 3 நாளாக வந்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸோட ஃபார்முலாவே பார்த்துட்டு இருந்தோம். சரியா? ஸோ அதனால் வந்து நம்ம பார்ட் பியை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மொமெண்டம், ஃபோர்ஸ் அதை பற்றியெல்லாம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெஃபினிஷனை மட்டும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் வேணும்னா கீழே சாப்டர் நேம் அண்ட் கொஷின் நேம் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம்.